ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க டிசி லைவ் நான் உங்க ஆர்ஜே முக்கிய கூட பேசிட்டு இருக்கு டிஜே சக்தி ப்ரோ. வி ஷேர் வி ஆர் ஆன் ஆப். ஹாய் ப்ரோ. ஹாய் மச்சி, எப்படி போயிட்டு இருக்கு நீங்க? இன்னைக்கு டே ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஏதோ சொல்லுவாங்களே 4ஆம் தேதி வியாழக்கிழமை, அந்த நாள்ல யாரா வச்சிங்க சுபமுகூர்த்த சுபதினம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு டே வச்சிட்டாங்க போல. இந்த மாசத்துல ஃபுல்லா கல்யாணம் 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 நிறைய நாள் போயிட்டு இருக்கு கல்யாணத்துக்கு. அது ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது ஏதோ ஒரு டேன்னு சொல்லுவாங்க. முகூர்த்த நாளா, முகூர்த்த நாள் போல ஒரே கல்யாணம் தான் நடக்குது. பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே ஆபீஸ் டிஎல் கார்த்திகா கொல்லு சென்றாமா, அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். ஓ அப்படியா, ஓகே. அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். எங்க அண்ணனுக்கு கல்யாணம். அதனால பக்கத்து வீட்டு அண்ணன். காலையில இருந்து நான் அலைஞ்சிட்டே இருந்தேன், பர்மிஷன் போட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இன்னைக்கு தான் வந்து உட்காடுறேனே. பரபரப்பான நாள்ல கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னே, எனக்கு கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கிராண்ட் மாஸ்டரா, நமக்கு தெரிஞ்ச கிராண்ட் மாஸ்டர்லாம் ஃப்ரீ ஃபயர் தான். ஃப்ரீ ஃபயர்ல கிராண்ட் மாஸ்டர் அடிக்கிறது தான். அதனாலதான் வச்சிருக்கீங்களா தெரியல எனக்கு. இல்ல, நான் வந்து பிளேயர் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா விளையாடுற ஆளு. நீங்க வந்து டோர்னமெண்ட் விளையாடுற ஆளு, எனக்கு தெரியும். நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா இந்த சப்வே சர்வர்ஸ், ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி விளையாடுற ஆளு. நான் ஜஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்காக விளையாடுவேன். அதுல சொல்லிப்பாங்க ஹீரோய்க்கு, கிராண்ட் மாஸ்டரு, அல்லாக்கு, அதெல்லாம் தெரியும். விளையாண்டுருக்கேன்ல ஓரளவுக்கு. நான் என்ன வச்சிருக்கேன், பிளாட்டினம் தான் வச்சிருக்கேன். பிளாட்டினம் தாண்டி பிளாட்டினம் 2 தான் இருந்து நினைக்கிறேன் ரேங்கர்ல. இதுலயே தெரியுதுல நான் எவ்வளவு விளையாடுவேன்ட்டு. புரியல. அப்ப மோஸ்ட்லி விளையாட மாட்டீங்க போல, அதனால தான் அந்த லீக்ல இருக்கீங்க. மோஸ்ட்லி நான் விளையாட மாட்டேன். அதான் என்னைக்காவது கடுப்பா இருந்துச்சுன்னா, இந்த மத்த ஆப் எல்லாம் யூஸ் பண்ணாதப்ப அந்த ஆப்புக்குள்ள போற ஆள் நானு. நீங்க ஆனா மத்த ஆப் எல்லாம் தாண்டி அந்த ஆப்புக்குள்ள போற ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க இப்ப மோஸ்ட்லி நீங்க இதுல இருக்கீங்க, ஒன்லி டோர்னமெண்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன் இப்ப. ஐடி எவ்வளவுக்கு இல்ல இப்போ ஐடி வித்தீங்கன்னா எவ்வளவுக்கு விப்பீங்க? இல்ல விக்கிற ஐடியாலாம் இல்ல. இது வந்து 2வது ஐடி. ஃபர்ஸ்ட் ஐடி வந்து நான் அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே 68 லெவலு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஐடி வந்து Facebook லாக் ஆகி எடுக்க முடியல, போயிடுச்சு அந்த ஐடி. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஐடி ஓபன் பண்ணி இப்போ வந்து 79 லெவல்ல இருக்கேன். பரவாயில்லையா? தெரியாது. இப்போ வந்து அந்த கில்ல வந்து இந்த டோர்னமெண்ட் அரேஞ்ச் பண்ணுவானுங்க. அது மட்டும் போய் பார்த்துட்டு என்னென்ன போயிட்டு இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடும். அதான் அந்த கில்டோட லீடர் சொன்னால அது மட்டும் பார்த்துட்டு வந்துடும். அவ்வளவுதான். கில்ட் மேட்ச் மட்டும் போவீங்க? ஆமா, அந்த டோர்னமெண்ட்டுக்கு அவங்க ஸ்லாட் போட்டு வச்சிருப்பாங்க, இந்த டீம் இங்க போகுதுன்ட்டு. அது பார்த்துட்டு எனக்கு எதனா மேட்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு போவேன், அவ்வளவுதான். ஏதாவது அடிச்சு ஜெயிச்சிருக்கீங்களா? வின் பண்ணிருக்கோம், பிரைஸ் வின் பண்ணிருக்கோம். சரி, அந்த கிராண்ட் மாஸ்டரை விட்டுட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே, இந்த கிராண்ட் மாஸ்டர் என்னன்னா வந்து இப்போ வந்து நான் ஒரு பர்சனை வந்து மனசுக்குள்ள நினைச்சுப்பேன், ஓகேவா? அந்த பர்சனை வந்து நீங்க மைண்ட்ல இருக்க பர்சனை நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, ஆமா, என் மைண்ட்ல இருக்க பர்சனை நீங்க கண்டுபிடிக்கணும். 10 கொஸ்டின் கேட்கலாம் அந்த பர்சனை பத்தி. ஏதாவது ஒரு பர்சனை நினைச்சிருப்பேன்னு நினைச்சு அந்த பர்சனை பத்தி நீங்க 10 கொஸ்டின் கேட்கலாம். ஆனா ஒரு நீங்க நினைச்சவங்களை பத்தி நீங்க தான் க்ளூ கொடுக்கலாம். நான் எப்படிங்க கேள்வி கேக்குறது? நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து நான் விஜய் நினைச்சிருக்கேன் வச்சீங்களேன், நீங்க வந்து மேலா கேட்கலாம், ஓகேவா? இப்போ மேல் தெரிஞ்சா அவர் வந்து சினிமால இருக்காரன்னு கேட்கலாம். நான் ஆமா என்னன்னா நான் எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்லுவேன், ஓகேவா? இப்ப வந்து நான் எஸ்ன்றேன்னா அவர் சினிமால தான் இருக்காரு, ஓகே. இப்ப வந்து அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணலாம். இந்த வருஷத்துல அவரோட படம் வந்திருக்கா, வந்துச்சுன்னா எஸ் சொல்லுவேன், இல்ல சொல்லுவேன். அது மாதிரி கொஸ்டின் கேட்டு இது பண்ணோம்னா நான் 5 கொஸ்டின் அப்புறம் ஒரு க்ளூ தரேன். இப்ப நான் ஒருத்தவங்கள நினைச்சுக்கிட்டேன். ஓகே, நினைச்சீங்களா? ஆனா வந்து செலிபிரிட்டி தான் நினைக்கணும், ஓகேவா? செலிபிரிட்டி மீன்ஸ் இல்ல சினிமாக்குள்ள இல்ல, எங்க யார வேணா நினைக்கலாம். ஆனா வந்து ஃபேமஸான ஆளா இருக்கணும். இல்ல கேட்டா டக்குன்னு தெரியும். தாராளமா. மேலா
யா. மேல். ஓகே. சோ சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காரா? இல்ல. இல்ல. பொலிட்டீஷியன்? இல்ல. இல்லையா? ஓகே. ஸ்போர்ட்ஸ் பர்சன்? இல்ல. வேற யாருங்க நினைச்சிருக்கீங்க? ஓகே 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். 5 கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு க்ளூ தரணும். ஓகேவா? வேற யாரா இருக்கும்? இருங்க. ஆனா மீடியா பர்சன் இல்ல. மீடியாக்குள்ள அந்த அளவுக்கு அவர் இல்ல. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவர் வந்து உயிரோடு இல்லையா? கண்டிப்பா அப்துல் கலாம். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை போதும் அவருக்கு. மனுஷன் அந்த அளவுக்கு மாணவர்களுக்காக வாழ்ந்தவர். ஒரு வார்த்தை போதும் அவரை பத்தி தெரிஞ்சுக்க. நல்லா இருக்கு. சரி, நான் வந்து ஒரு பர்சன் நினைக்கிறேன். இருங்க யோசிக்கிறேன். ஓகே ஓகே. அம்மா பேசினாலே வராது, இதுல யோசிச்சா அப்படி வரும். சொல்லுங்க, கேளுங்க. மேல் ஆர் ஃபீமேல்? மேல். மேல். சினிமா, பாலிடிக்ஸ், சயின்டிஸ்ட்? ஏங்க எல்லாத்தையும் கேட்டா எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்லுவேன். ஓ, சினிமா நோ. பாலிடிக்ஸ் எஸ். பாலிடிக்ஸ் இருக்காரா இல்ல அவுட்டா? இருக்காரு. அவரு இதுக்கு முன்னாடி சினிமால நடிச்சுட்டு இப்போ சினிமா என்னது அப்போ அரசியலுக்கு வந்தாரா இல்ல டைரக்டா அரசியலுக்கு வந்தாரா? எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்லுவேன். சோ ஒரு இதாட்டி சொல்றேன். ஒரு சினிமால நடிக்கல, பொலிட்டிஷியன் தான். ஓ, எஸ் ஆர் நோ மட்டும். ஓகே ஓகே. ஆமா. அந்த பொலிட்டிஷியன் இந்த மாதிரிலாம் கேட்டா எடப்பாடி பழனிசாமி தான் ஞாபகம் வருது எனக்கு. ஓகே, இன்னொரு கொஸ்டின் கேளுங்க, நான் கொடுத்துறேன். இப்போ கரண்ட்ல தமிழ்நாட்டுக்குள்ள தேட, தமிழ்நாட்டை தாண்டி தெரியுங்க. மோடியா? மோடி இல்ல. மோடி இல்லனா ராகுல் காந்தி. ஆன்சர் வந்து 2 வாட்டி தான் சொல்லணும். இது ஆன்சர் எடுத்துக்கோ. ஓ, புரியல. ஆன்சர் வந்து 2 வாட்டி சொல்லலாம். ஓகேவா? ஒரு வாட்டி தப்பா இருந்தா இன்னொரு வாட்டி சொல்லலாம். ராகுல் காந்தி ஃபிக்ஸ் பண்றீங்களா இல்ல क्वेश्चन கேக்குறீங்களா? ராகுல் காந்தி தான். போ. ராகுல் காந்தி இல்ல. நோ. ஐயோ, ராகுல் காந்தி இல்லையா? வேற யாரா இருக்கும் அப்படிலாம்? அவரு வந்து பொலிட்டிக்ஸ்ல இப்போ கரண்ட்ல ஆட்சியில இருக்காரா இல்ல இருக்காரா கேக்குறீங்களா? ஆட்சியா இல்ல ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா? கரண்டா வந்து பவர்ல இருக்காரு, ஆட்சியில தான் இருக்காரு. என்னங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மோடியா தாங்க இருக்காரு. மோடி இல்ல. நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாலிடிக்ஸ் வெளில போய் பாக்குறாங்கிறீங்க. ஓகே, இன்னொரு க்ளூ தரேன். இந்தியாக்குள்ளேயே தேடாதீங்க. ட்ரம்பா? ஆமா, டொனால்ட் ட்ரம்ப் தான். இந்தியா பாத்தீங்களா? இந்தியாக்குள்ள தேடாதீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் இவ்வளவு நேரம் இந்தியா மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ட்ரம்ப் தான். பரவாயில்ல. கொஞ்சம் உலக செய்திகள் நேற்று சொல்றப்பவே யோசிச்சிருக்கணும் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. 2 கொஸ்டின் கேட்டோம், ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோமா? ஓகே ஓகே. இனி சாங் உங்களுக்கு நீங்களே போடுங்க. இனி ரெக்வஸ்ட் வந்து நீங்களே போட்டுங்க. அடுத்து நான் யோசிச்சு சொல்றேன். இல்ல, அந்த நேத்து கேட்டுமே அதே சாங் போடுவோம். ஊரும் பிள்ளைட்டு நல்லா இருக்கு. திருப்பி கேட்டேன். நீங்க சொன்னீங்களா அந்த லைன், நடுவுல ஒரு லைனு, அதனால அடி கேட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. கேட்போம் வாங்க. ஓகே, ஸ்டே டியூன். ஓகே கைஸ், ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சிட்டோம். சோ முகில் இருக்கீங்களா? சோ முகில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கா வெளியே இருக்காருன்னு நினைக்கிறேன். தொண்டால தள்ளி பண்ணலாம்.
பேசிட்டு இருந்தேன். மைக் ஆன் பண்ணாம பேசிட்டு இருக்கேன். ஏங்க நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கு. நான் மைக் ஆன் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு நான் அவ்வளவு நேரம் ஹாய் ஹலோ ஸ்கேட்டி என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். செம்ம சாங்கு. ஆமால செம்ம சாங்ல அது. நல்ல சாங் தான். எனக்கு வந்து இந்த சாங் கேட்டவனே பிடிச்சது வந்து அந்த பால்டா போட லாஸ்ட் வருதுல அந்த ராப் அந்தானே. அப்புறம் கேக்க அம்மா அம்மா ஓடுறாங்காலி நான் போட்ட வெளி கோனைசா கப்பைசா என்னமோ வந்துச்சு. அதுல நான் இன்னும் அந்த மனப்பாடம் பண்ணல. ராப் சாங் வந்துச்சுன்னா நான் மனப்பாடம் பண்ணிடுவேன் டக்குன்ட்டு. ஏதாவது பண்ணி உட்காந்து எழுதியாவது மனப்பாடம் பண்ணிடுவேன். வெளி ப்ரோ இப்போ வேடன் வேடன் தெரியுமா? புரியல. வேடன் மலையாளி ராப் சிங்கர். கேட்டிருக்கேன். ஆமா கேட்டிருக்கீங்களா? அவரோட சாங் வந்து மோனலோனின்ட்டு ஒரு சாங்கு, அப்புறம் கடலம்ம கரையின்பட்டதுன்ட்டு ஒரு 2 சாங்கு, நிறைய பாட்டு பாடியிருக்காரு. இதுல 2 பாட்டு இருக்கா, அதை உட்காந்து நேத்தி மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு சாங் அந்த ஊரும் அவர் தானே? அது கெளுத்தி. அது வேற ஆளா? அது ஆஃப்ராவும் கெளுத்தியும் அது தமிழ்நாடு. அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுல. இது வந்து கேரளா ராப் சிங்கர். ஓகே ஓகே. அந்த பக்கம் அவரை கேஸ் எல்லாம் போட்டு பயங்கர ப்ராப்ளம்ல இருக்காரு அவரு. அந்த சைடு வந்து கம்யூனிசம் அதை பத்தி பேசி அதிகமா பேசுறதுனால அவரை எல்லாமே வலதுசாரி கட்சிகள் எதிர்த்து கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு போராடிட்டு இருக்காரு. 2-3 பாட்டை போட்டுட்டு, பாட்டுனாலதான் அவ்வளவு ப்ராப்ளம் வரும் சொல்ல போனா. அந்த மாதிரி சிங்கர் அவரு. ஒரு சில எந்தில் பேங்காக் வீழ்த்ததோ, பெர்லின் மான்ட்ரோ, எந்தில் விப்ளவம் பிறந்ததோ, சோவியத் யூனியன், இந்த சோவியத் யூனியன், அந்த மாதிரி நிறைய பாடல்கள். இந்த பெயர் கவிதை வந்துட்டு பாடியிருப்பாரு. எப்படி சொல்றது, ஃபுல்லா கம்யூனிசம் கொள்கை இருக்கும்ல, அத பத்தியும் அங்க நடக்கிற கம்யூனிஸ்ட் இல்லாம சாரி ஒரு எப்படி சொல்றது சாதி அடிப்படையில நடக்கிற ப்ராப்ளம் இருக்கும்ல, அத பத்தி பாடுறதுனால நிறைய அவர் பாடியிருக்காரு. அதனால வலதுசாரி கட்சி கேஸ் போட்டு அவர் உள்ளத்தள்ளுன்ற அளவுக்கு போராடுறாங்க. ஆனா அவரு அதெல்லாம் நிக்கிறது இல்ல. நீங்க என்ன வேணா சொல்லிங்க, நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு தான் இருக்காரு. அவரோட பாட்டு தான். நீங்க வேணா அடுத்து இந்த சாங் போடுங்க, சூப்பரா இருக்கும். மோனலோனையே அப்படின்னு வரும். மோனலோவையே மோகலாவையே எந்த நாளையே பிரேமலீலையே. ராப் சாங் அதான் நான் மனப்பாடம் பண்ணிச்சிட்டேன். அதனால அடுத்து நம்ம இந்த இதுலயே போயிட்டு இருக்கிறதுனால கேள்விக்கு போகுமா? ஓகே, யார் கெஸ் பண்றது? நானே. கெஸ் பண்றீங்களா? ஓகே, நான் திங்க் பண்ணிட்டேன். கேக்கலாம். அதேதான். இவர் ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணாவா? நான் எஸ்ஆர் மட்டும் தான் கேட்பேன். அது மாதிரி கேட்கணும். அதுக்கே 2 கேள்வி போயிடுங்க அப்படி பார்த்தா. எஸ் மேல். கண்டிப்பா அவர் வந்து இந்த தடவை சினிமாக்குள்ளதான் இருப்பாரு. ஓகே, சினிமா. வாவ். அவர் வந்து 90s நடிச்சவரா இல்ல இப்ப பிரசன்ட் நடிச்சிட்டு இருக்காரா? ஏதாவது ஒரு क्वेश्चन கேட்கணும். 2 क्वेश्चन கேட்டா 90s நோ. பிரசன்ட் டைம். எஸ், பிரசன்ட் டைம். ரொம்ப ஃபேமஸா? ரொம்ப ஃபேமஸா? எஸ். அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி கிடையாது. ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபேமஸ் இருக்கக்கூடாதா? நீங்க கெஸ் பண்ணது நான் கேக்குறேன். தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லையா? இல்ல, ரொம்ப ஃபேமஸா? ஆமாண்ணா, தமிழ் இண்டஸ்ட்ரியா கிடையாது. சும்மா ஒரு போட்டு வாங்குற வேண்டியதான். தமிழ் இண்டஸ்ட்ரி இல்ல. ஆமா, உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரி இல்லையா? இல்ல. அப்போ கண்டிப்பா அது வந்து ஹாலிவுட். நோ. அப்போ ஹிந்தி இண்டஸ்ட்ரி. நோ. 5 क्वेश्चन மேல போய் பாலையாவா? க்ளூ தரவா? பாலையால இல்லங்க. நீங்க சொல்லுங்க, ரொம்ப ஃபேமஸ். இது க்ளூ வந்து இவர் தமிழ் மூவியா நடிச்சிருக்காரு. ஒரு சில தமிழ் மூவி நடிச்சிருக்காரு. நடிச்ச மூவி எல்லாமே ஃபேமஸ் தான். ஆல்மோஸ்ட் இவரு ஃபேமஸ் தான்.
ஐயோ, எனக்கு வேற துல்கர் ஆமா, சல்மான். தமிழ்ல நடிச்ச மூவி எல்லாமே ஃபேமஸ் தான் போல. கமாயிட்டு துல்கர் சல்மான். நோ. ஓ, துல்கர் என்ன பகத் ஃபீல்ட்? பாசில். கன்னடா மல்லு. மலை. ஓகே அப்பனா பகத் பாசில். ஓகே, பகல் பாசில் தான். எஸ். எப்படி நேத்தா மாரிசன் பார்த்தேன். மாரிசனா? அத நான் இன்னும் பாக்கல, ஏத்தி வச்சிருக்கேன். நல்லாதான் இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி நல்லாதான் இருக்கு. சஸ்பென்ஸ் சொல்ல வேணாம். அது ரெண்டு நடிப்பு அரக்கங்களும் சேர்ந்து நடிச்சு கொட்டிருக்காங்க அப்படிங்கறதுதான். அப்பா பகாஸ் பாசில் எவ்வளவு நடிப்பாரு, அதையும் தாண்டி வடிவில் நடிச்சிருக்காரு இதுல. அதையும் தாண்டி வடிவேலோட ஒரு ஹார்ட் சாஃப்ட் கோர் இந்த படத்துல தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் படத்திலேயே அவரு பயங்கரமா காட்டிட்டாரு. மாமன் நிலையிலே அவரை பாக்குறப்போ மாமன் நிலைலாம் நம்ம சிரிக்கதான் போவோம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன், இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம சிரிச்சிருவோமோ ஏதோ ஒண்ணு, சரி காமெடியா இருக்கும் போல. ஏன்னா ஆனா மாரி செல்வராஜ்ல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அந்த அளவுக்கு காமெடியா இருக்காது, ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாரு. வடிவேலு ஏதோ ஒரு காமெடிக்கலா அப்படியே ஒரு அப்படி போகும் அப்படின்னு நினைச்சா, உள்ள போய் உக்காந்துட்டு வடிவேல பாக்குறேன். ஆனா மிரண்டங்க அந்த இந்த படத்துல மாமன் இல்ல வடிவேல பார்த்து. அந்த மலையில உச்சியில போய் நின்னுட்டு அழுவார் தெரியுமா? நீங்க அதை பாத்துட்டு இருந்தீங்களா? பாத்துருக்கலாம். பாத்திருக்கேன். அதே மாதிரிதான் இதுலயே காமெடி படம் எல்லாம் கிடையாது. அதேதான் தெரியும். இதுல வந்து அல்சைமர்ஸ் இருக்கும் அவருக்கு. அந்த பணத்தை அடிக்கிறதுக்காக தானே பகத் பாசில் வராரு அவர் கூட. 10 நிமிஷம் கழிச்சு நீ யாரு. ஆனா அது எங்கேயோ போய் இருக்கும் கண்டிப்பா. வேற ஒண்ணு வேற ஒரு இடத்துல போய் முடியுது பாருங்க, செமையா தான் இருக்கு. வேற ஒரு பாத்தேன். இன்னைக்கு நைட்டு போய் அதை பார்க்க வேண்டியதான். இன்னைக்கு நைட்டு போய் அதை கண்டிப்பா பார்க்க வேண்டியதான். நான் எனக்கு டைமே இருக்க மாட்டேதா, ஓடுறேன் சுத்துறேன். அவர் பாட்டுக்கு ஓடுறாரு போறாரு வராரு, அவருக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேது, என்ன தெரிய மாட்டேது, அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்கேன் நானு. நைட்டு போய் தான் பாக்கணும். நான் முந்தானேத்தியோ அதுக்கு முன்னாடியோ தான் F1 பார்த்தேன். F1 நல்லா இருக்கு, நான் இன்னும் பாக்கல. F1 நீங்க பாக்கலையா? F1 நீங்க பாருங்க. தலைவன் பிராட் பிட்ட காட்டுவாங்க வேற மாதிரி. அவரு வச்சிருக்காரா? ஃபைட் கிளப்ல இருப்பார்ல. அப்படியே நான் பார்த்தது இல்ல. ஃபைட் கிளப்ன்ட்டு 1999ல ஒண்ணு வந்திருக்கும் ஒரு படம். அதுதான் ஃபைட்டுக்கெல்லாம் ஒரு சரியான படம். அப்படி ஒரு முரட்டுத்தனமான ஒரு படம். அதுக்கு முன்னாடி நல்ல படம் வந்திருக்கு. ஆனா இதுல அவரை பாக்குறப்போ செமையா இருக்கும். அது இன்னும் நிறையவே படம் இருக்கு பிராட் பிட்ல. அதுல இந்த படத்துல சோனி ஹெய்ஸ்ன்னு வருவாரு. பெருசாலாம் இல்ல, ரொம்ப வயசானவர் ஆனாதான் வருவாரு. இவரை வந்து ரொம்ப கம்மியான வயசுலாம் சொல்ல மாட்டாங்க. யாரா அவன் படத்திலே கலாய்ப்பாங்க. அவங்க எல்லாருமே போட்டு திட்டுவாங்கதான். நீ ஏன் இப்போ ரேஸுக்கு வந்த, எங்களை எல்லாம் கொலை பாக்குறியா, எங்களை எல்லாம் ரேஸ்ல தோத்தடிச்சு என்னோட கம்பெனியே மூடுதான் வைக்கிறியா அப்படிங்கிற அளவுக்கு தான் படமே போகும். ஆனா தலைவன் பரப்பான். தமிழ்ல இருக்கு. ஆனா தலைவன் கடைசியில பறப்பான். அந்த அளவுக்கு மாரிசன் இருக்குல்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் பாருங்க, வேற மாதிரி இருக்கும் படமே. நானே நேத்தா பார்த்தேன். ஆமா, எல்லா தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே செகண்ட் ஹாஃப் தான். இந்த படம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ட்விஸ்ட்ல வேற லெவல் இருக்கு. சரி, ஓகே. நான் இப்ப கெஸ் பண்ணேன் தானே? ஆமா, கேளுங்க. ஓகே, நினைச்சீங்களா? ஓகே. மேலா? மேல். ஓகே. சினிமா இண்டஸ்ட்ரி? ஆமா. ஓகே. நம்ம தமிழ் சினிமாவா? ஆமா. ஓகே. ஹீரோவா? ஹீரோ. இந்த 2025ல ஒரு மூவி வந்திருக்கா? இல்ல. 25-24 வரல. 90s ஹீரோவா? ஆமா, 90s. அதுக்கு முன்னாடியே 70s 90s 80s சொல்லலாம். 80s சொல்லலாம். க்ளூ கொடுங்க. 80sல வந்த நிறைய படம், வீடு சார்ந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் அவரு தான் நடிச்சிருப்பாரு.
படமே பார்த்தேன். வீடும் வீடு அதெல்லாம் அப்படி சொல்லல. இவர் வந்து படத்துல நடிச்சா ஒரு கௌரவமான கேட்டப்பாதான் நடிச்சிருப்பாரு படத்துல எல்லாம். ஊரோட நாட்டாமாக்குற மாதிரியும், வீட்டுக்கு தலைப்புள்ள வீடையே பாத்துக்கிற மாதிரியும், நாட்டையே இவருதான் கைக்குள்ள இருக்கிற மாதிரியும், அந்த மாதிரிதான் இருப்பாரு மனுஷன். அந்த மாதிரி எடுக்கிற ஆள்னா அர்ஜுனு, விஜயகாந்த். நாட்டையே நம்பி கொடுத்துருவாங்க, நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆக்டர் தான். அதுக்கும் முன்னாடினா எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரா? இல்ல இல்ல, பொலிட்டீஷியன் அவரு. நான் தெரிஞ்சுட்டேன். ஆமா, எம்ஜிஆரா? எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து 60s இதெல்லாம் வரும். அப்போ கேப்டனா தான் இருக்கும். கண்டிப்பா கேப்டன் தான். நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க, அதை நீங்க பிக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஓகே, கேப்டன். கேப்டன் நைஸ். யா, கேப்டன். ஆமா, எம்ஜிஆர் கூட மோஸ்ட்லி இந்த இந்தியா ரிலேட்டடா படம், இந்தியாவை காப்பாத்துற மாதிரி எல்லாம் நடிச்சது இல்ல, ஆனா கேப்டன் நடிச்சிருக்கேன். கேப்டன் தான் அவருக்கான ஒரு அங்கீகாரமே அதுலதான் இருக்குமே. மனுஷன் அந்த அளவுக்கு உலகம் 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 காப்பாத்துறது, ஏதாவது என்ன சொல்றது, துவண்டு கிடக்கிற பூமியை தூக்கி நிமித்துறது கேப்டனா தான் இருக்குங்கிற அளவுக்கு தான் நடிச்சிருப்பாரு எல்லா படத்துலயுமே. சூப்பரா இருக்கும் படம் எல்லாமே, அவ்வளவு சூப்பரா இருக்கும். லாஜிக்கே இருக்காது. ஆனா நீங்க இப்பதான் லாஜிக் பாக்குறோம், அப்பெல்லாம் அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஒரு கமர்ஷியல் மூவி என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் அப்பெல்லாம் நமக்கு தெரியும். அந்த விதத்துல தலைவனோட கட்சி படம் எல்லாம் இருக்கு. கஜேந்திரா நீங்க பாத்திருக்கீங்களா? கஜேந்திரா, நரசிம்மா, அந்த மாதிரி எல்லாம் போகும். புல்ல பார்த்தா என்னடா பண்றீங்க, எங்கடா திடீர்னு ஒரு வீட்டுல இருந்து வராரு, பார்த்தா நாடக பார்த்த ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். ஆனா அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் வரும் நமக்கு. அப்பெல்லாம் ஒரு டிவி போட்டு உடைக்கிற மாதிரி தோணும், அந்த அளவுக்கு ஃபயர் ஆகும். அப்படி நடிச்சு கொண்டிருப்பாரு. அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க படம்லாம். அப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் விஜயகாந்துக்காகவே உட்காந்து பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. ஓகே, விஜயகாந்த். அண்ட் தென் அப்படியே போலாமா, ஒரு சாங் போலாமா? ஒரு சாங் இருக்கணும், தாராளமா ஒரு சாங் போலாம். நான் ஒரு வேடன் மோனோல போடுவேன். ஹாய் ப்ரோ, இப்போ எப்படியோ அன்மியூட் பண்ணிட்டு வந்துட்டேன் உள்ள. ஓகே, சோ கண்டினியூ பண்ணுவோம். ரொம்ப ஆட்டா முடிஞ்ச ஒரு சாங்ல புரியல, டக்குனு முடிஞ்சிருச்சு. இல்ல சாங் டக்குனு முடிஞ்சிருச்சு. ஆமா, இந்த மாதிரி சாங்ஸ் 3 நிமிஷம் தான் நினைக்கிறேன். இது 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ தான். ரொம்ப சின்ன சாங், நல்லா இருக்கும். ஆனா எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்பதான் கேக்குறீங்களா, அதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்ல. இந்த பாட்டு கேட்டதில்ல. ரீல்ஸ் பயங்கரமா வரும் இந்த பாட்டு. இந்த ரீல்ஸ் அப்படி இப்படி கேட்டிருக்கேன், ஃபுல்லாலாம் கேட்டதில்ல. சும்மா ரீல்ஸ் இது பண்றப்ப கேட்டிருக்கேன். ஓகே, சரி. ஓகே, இப்போ நீங்க தான் நினைச்சுக்கணும், நான் தான் கெஸ் பண்ணணும். இருங்க, யாரு நினைக்கலாம்? ஓகே, நினைச்சேன். யாரு நினைக்கலாம்? கண்டிப்பா இது ஒரு ஃபீமேல். ஓகே, ஃபீமேல். எஸ், எனக்கே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா என்னடா எல்லாத்துலயும் நம்ம மேல்லே நிக்கிறோமே, ஒரு ஃபீமேல் கெஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்க போயிருக்கீங்கன்னு தெரியுது. ஃபீமேல். இவங்க ஒரு பொலிட்டீஷியனா? நோ. ஜெயலலிதா அம்மாவா? பொலிட்டீஷியன் இல்ல. நோ. என்னங்க ஆமா நீங்க இப்ப நோன்றீங்க? நோ சொன்னல. நோ தான் சொன்னீங்களா? ஓகே, அப்போ இவங்க ஒரு சினி இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஃபேமஸான ஆளா? நோ. சயின்டிஸ்டா? சயின்டிஸ்ட் நோ. ஐயோ, அப்போ இதை தாண்டி என்ன டீச்சரா? நோ. இதை தாண்டி என்ன இருக்குன்னு பார்த்தா அவங்க ஒரு சோசியல் ரிஃபார்மரா, அந்த மாதிரி போராட்டக்காரர்கள் ஒருத்தவங்களா? எதுவுமே இல்லாம எனக்கு கெஸ் வாட் இஸ் தி க்ளூ யூ? க்ளூவா? நிறைய கேட்டேன், சோ ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க.
டெலிவிஷன் பர்சனாலிட்டி. டெலிவிஷன்ல ஃபேமஸ். டெலிவிஷன் ஆங்கரா? ஆங்கர் எஸ். பிரியங்கா. பிரியங்கா இல்ல. ஆங்கர் பிரியங்கா. பிரியங்கா பிரியங்கா இல்ல. அதுதான் நான் விஜய் டிவி அப்படின்னு போறதுனால எனக்கு அதுதான் தெரியும். ஏன் விஜய் டிவில வேற யாருமே இல்லையா? வேற யாரு சொல்லுங்க டக்குன்னு, வேற ஏதாவது நேம் சொல்லுங்க. ஆங்கர் நேம். டிடி இருக்காங்க. டிடி எல்லாம் இப்போ இல்ல, கரண்ட் இல்ல. அது நான் கரண்ட் இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே. ஓகே, அப்ப கரண்ட்ல இல்லாம இருக்கிற டிடி தான் நீங்க நினைச்சது இல்லையா? சரி, இப்படி போட்டு வாங்குவீங்களோ அப்படின்னு நினைச்சேன். சோ இல்ல. டெலிவிஷன் பர்சனா? டெலிவிஷன் பர்சன் தான். டெலிவிஷன் பர்சன்னா எந்த மாதிரி டெலிவிஷன்? வேற ஒரு க்ளூ? வேற ஒரு க்ளூனா, இவங்க வந்து மூவில நடிச்சிருக்காங்க. ஒரு சில மூவி நடிச்சிருக்காங்க சைடு கேரக்டரா. சொல்லுவதெல்லாம் உண்மையில வருவாங்களே, அவங்களா? லட்சுமி அவங்க இல்ல. ஐயோ, என்னது இது? ரொம்ப இவங்களும் ஒரு ஆங்கர் தான். யாருங்க? ஐ கிவ் அப். எனக்கு சத்தியமா தெரியல. ஓ, வேற சேனல் எனக்கு தெரியாது. சன் டிவிலாம். சன் டிவி இருக்கு, ஜீ தமிழ். ஓகே, சன் டிவி, ஜீ தமிழ். ஓ, அவங்களா? ஐயோ, பேர் தெரியலங்க. சரிகம பல பாட்டு இதுல வருவாங்க. சரிகம பாட்டு எனக்கு பேர் தெரியாது. ஏதோ 7 தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன சேனல்? ஜீ தமிழ்ல வருவாங்களே, சரிகமபால. ஜீ தமிழ் கரெக்ட். சொல்லுங்க. அதான் சரிகமபால வருவாங்களே, அவங்களா? ஆமா, அக்ஷனா. அவன் பேர் சத்தியமா எனக்கு தெரியாது ப்ரோ. ஓகே, இது இந்த மூவி அவங்க ஏன்னா ஏதோ இப்போ கூட ஒரு படத்துல அவங்க இப்போ ஒரு படத்துல நடிச்சிருக்கு. டாக்டர் என்ன, அதுக்கும் இப்போ கடைசியா ஒரு படம் வந்துச்சு ரீசெண்டா, அதுல கூட நடிச்சிருந்தாங்க. என்ன மூவி? எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல அந்த படம். நான் பார்த்தேன். அழுவாங்க அவங்க, தனியாவே இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மெட்ராஸ் மேட்னி. ஓகே, நீங்க அந்த படம் பாத்துருக்க மாட்டீங்க. அது ரொம்ப குட்டான மூவி. பார்த்தது இல்லல? பார்க்கல. நீ